இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் வெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய இந்திய தேசத்தின் 80வது சுதந்திரத்தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிமைத்தனம், ஆம், நம் இந்திய தேசமும் 1947ஆம் ஆண்டு விடுதலை பெற்ற போது ஆர்ப்பரித்தது. தேசமெங்கும் களிப்புண்டானது. இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலே அடிமைப்பட்ட வேளையிலே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். நம் தேசத்திற்காகவும் ஆண்டவர் யுத்த வீரர்களோடு இணைந்து அவர்களுக்கு பலனை கொடுத்து அவர்கள் செய்த தியாகங்கள் மூலமாய் ஒரு மாபெரும் விடுதலை, இந்த விடுதலை இந்த தேசத்திலே நமக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த தேசத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்க கிருபை கொடுத்திருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டார்கள். தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். விடுதலை நாம் பிரயாசப்படலாம், ஆனால் விடுதலை கொடுப்பவர் கர்த்தர். விடுதலை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்திருக்கிறது. செங்கடல். பயந்தார்கள், திகைத்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். புறப்பட்டு போங்கள். ஏனென்றால் எகிப்திலே இருக்கும்போது 10 விதமான வாதைகளிலே வெட்டி சிறக்க பண்ணின கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆம், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையின் பலத்திலே அவர்கள் செங்கடலை பிளந்து, கர்த்தர் அவர்களுக்காக பிளந்து வெட்டாந்தரையிலே அவர்களை நடக்க பண்ணினார். விடுதலை பெற்ற ஜனங்கள் இவ்வளவு பெரிய செங்கடலை பிளந்து நம்மை நடக்க செய்தார். பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை அழித்து போட்டார் என்ற இந்த செய்தியெல்லாம் அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணிய போது, ஆரோனின் சகோதரியாகிய ஆரோன், மோசேயுடைய சகோதரியாகிய மிரியாம் கையிலே தம்புரு எடுத்து நடனமாடி களி கூர்ந்தாள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி முறையாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திற்கு விடுதலை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விடுதலை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை பூர்த்தி செய்கிற கர்த்தர். நாம் அவர் நமக்கு செய்கிற நன்மைகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் வெற்றி சிறக்க பண்ணின கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், களி கூற வேண்டும். நம்மை மீட்டு கொண்டவர் அவர் அல்லவோ? ஆம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, கர்த்தர் அவர்களுக்கு மீட்பை கொடுத்தார். கர்த்தர் அந்த ஜனங்களை நேசித்து மீட்பை கொடுத்தார். அந்த மீட்பின் சந்தோஷத்திலே அவர்கள் கர்த்தரை ஆடி பாடுகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் குறைவுகளை நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாமும் நம்முடைய தேசத்திலே மீட்பை கண்டிருக்கிறோம். மீட்பை கொடுத்த கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம் தேசத்தை ஆசீர்வதிப்பார். நம் தேசத்தை எல்லா விதத்திலும் உயர்த்துவார். நம் தேசம் எல்லா விதத்திலும் கழிகூறும். நம் தேசத்தில் இயேசு காணப்பட வேண்டும். நம் தேசத்தில் இயேசு முன் செல்ல வேண்டும். நம் தேசத்தில் இயேசு முன் செல்லும் போது நம் தேசம் எல்லா நாடுகளுக்கு மத்தியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமை பொருந்திய நாடாய் நிச்சயம் காணும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களையும் எங்கள் தேசத்தையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். உம்முடைய சமூகத்தை பற்றி கொண்டு பின் செல்ல உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.